ஹாய், இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மழை காலத்துக்கு இந்த தக்காளி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் சைடெல்லாம் போயிட்டீங்க, ஒரு வாரம் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இது ஒரு நாள் போட்டுருவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு காரம் போட்டுக்கோங்க. நான் 3 வரமிளகா, ஜீரகம், மல்லி, கடலைப்பருப்பு, 2 பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கேன். எல்லாம் தாளித்து வந்ததுக்கப்புறமா 4 பல் அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் மாறினா போதும். கலர் மாறினோடனே தக்காளி, நான் இங்கே 4 தக்காளி போட்டிருக்கேன். உங்கள் குவான்டிட்டி படி நீங்கள் எவ்வளோ தக்காளி போடணுமோ போட்டுக்கோங்க. நல்லா காய ஆற வச்சுருங்க. 4 பல் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு வெடித்த உடனே சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டுட்டு நல்லா சூடாக இருக்க சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.